ஒரு பையனையோ பொண்ணையோ உருவாக்கி உலகத்துக்கு தரணும்னா அது வகுப்பறையில் படிக்கிற காலத்தில் தான் தர முடியும். சொல்லப்போனால் அந்த தலைப்பை நான் முதல்ல விளக்கிடுறேன். கருவறை அப்படின்னா வீடு, அம்மா அப்பா தாத்தா பாட்டி உறவுகள். கருவறை பந்தம் 10 மாதம்தான், வகுப்பறை பந்தம் 16 வருஷம் இல்லையா? 16 வருஷமும் படிக்கிறான். இதில் அரியர்ஸ் வச்சான்னா இன்னும் கூட படிப்பான். இடையில ஃபெயில் ஆகிட்டான்னா அது இன்னும். நான்லாம் வகுப்பறையில் 36 வருஷம் மாணவர்களை சந்தித்தவன். நான் நுழையும் போதே கேட்பேன், போன வருஷம் ஃபெயிலான பையன் யாராவது இருக்கிறீங்களாடான்னு. நல்ல வேலை எவனும் இல்லைன்றது தெரிஞ்சதுன்னா எனக்கு தைரியமாக பாடம் நடத்துவேன். அன்றைக்கி நான் கேட்ட அன்றைக்கி அந்த பையன் வரல போலுக்குது. மறுநாள் அவன் உட்காந்துட்டு இருக்கிறான், எனக்கு தெரியாது. நான் ஒரு திருக்குறளை நடத்துறதுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொன்னேன். ஆரம்பிக்கும் போதே அவங்க பக்கத்தில் பையன்கிட்ட பேசிங்கிறான். நீ என்னடா பேசுகிறேன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை சார், இப்போ இந்த கதையை சொல்லுவார் பாருன்னு நீங்கள் சொல்ல போகிற கதையை சொல்லிங்கிறான் சாருன்னா. அப்போ தான் நான் புத்தியில் தெரிஞ்சுக்கினேன், இனிமேல் வருஷா வருஷம் புது புது கதை சொல்லணுமே தவிர பழைய கதையை தெரிஞ்சவனை வச்சு சொல்லவே கூடாது அப்படின்ற ஒரு ஞானம் எனக்கு அவனால் தான் கிடைச்சிது. இன்னொன்று பாருங்கள், நாம் கற்றுக் கொடுப்பதை விட கற்றுக்கொள்வது ஏராளம். நிறைய கற்றுக்கலாம். ஒரு குருவிடத்திலும் கற்கலாம், ஒரு குழந்தை இடத்திலையும் கற்கலாம், எங்கே வேணாலும் கற்கலாம். தெரியுமா? போன வாரம் நான் பார்த்ததை உண்மையை அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு. எங்கே குரோம்பேட்டை பகுதியில் மெட்ப்ளஸ் மருந்து கடையில் மருந்து மாத்திரை வாங்கலான்னு போய் நிற்கிறேன். 1ஆம் கிளாஸ் படிக்கிற சின்ன பையனை கூட்டுன்னு அவங்க அப்பா வந்து நிற்கிறார். அவர் என்ன கேட்டார், எறும்பு மருந்து இருந்தால் கொடுங்கன்னாரு மெடிக்கல் ஷாப்காரர். எதுக்கு? எறும்பை அழிக்கணுன்றதுக்காக கேட்டார். இந்த 1ஆம் கிளாஸ் பையன், அவருடைய பையன் ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க. அவரை, அப்பா எறும்புக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்டான். உடனே அவங்க அப்பா எறும்பு மருந்து வேணான்ட்டார் சார். ஏன் தெரியுமா? எறும்பை சாகடிக்கணும்னு நான் மருந்து கேட்டேன், அதுக்கு உடம்பு சரியில்லையான்னு என் குழந்தை கேட்குறான். வாழ வைக்கணும்னு நினைக்கிற அவனுடைய மனசு தாண்டா அந்த உலகத்துக்கு வேணும்னு அவரே தன்னை மாற்றிக்கிட்டார். பார்த்தீங்களா? நாம் யாருன்றதை நினைக்காம யாரிடத்திலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு நிலைக்கு நாம் எளிமையாயிட்டோம்னா எல்லா இடத்திலிருந்தும் நமக்கு ஞானம் கிடைத்து கொண்டே இருக்கும். எல்லாம் எனக்கு தெரியும்னு யாராலும் சொல்ல முடியாது இல்லையா? எனக்கு எல்லாம் தெரியும் என்றிருந்த ஔவையாரை பார்த்து தானே நாவல் பழத்தை உலுக்கி கீழே மண்ணில் போட வச்சு அந்த அம்மா மண்ணை ஊதி ஊதி சாப்பிட்டாங்க. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டு அந்த அம்மாவுடைய ஞானத்துக்கே சோதனை வைத்தான்ல பாலதண்டாயுத பாணி இல்லையா? உலகத்தில் அவ்வளவு இருக்க விஷயங்கள். அதனால் எங்கள் பொன்னுதுரை ஐயா சிறந்த பக்தர், பெரிய படிப்பாளி. அவர் சொல்கிறார், வகுப்பறை தாங்க ஒரு ஆணையோ பெண்ணையோ உலகத்துக்கு உருவாக்கி பட்டதீட்டி கொடுக்கறது இடம் அதுதான். அவனை உலகத்தோடு பழக வைக்கிறதுக்கு தயாரிக்கிற இடமே அதுதான் அப்படின்னு. அந்த அணிக்கு அணி சேர்ப்பதற்கு பல வருஷம் மக்கள் டிவியில் குரல் கொடுத்தவங்க. அவங்க மக்கள் டிவியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்து பல ஆண்டுகளாக தமிழை பேசிய ஒரு அருமையானவர். அவங்க படித்த படிப்பு எம்இ பொறியாளர், அவங்க பெரிய இன்ஜினியர். அந்த அம்மா ப்ரைவேட்டாக ஒரு தனியாக கம்பெனியும் வச்சுருக்காங்க வேலூரில். இருந்தாலும் பகல் பொழுது முழுவதும் ஆங்கிலத்தில் பேசி மாலை ஆனாலே அன்னை தமிழ் தாய்க்கு மாலை சூட்டுகிற திருப்பணியை தன் நாவினாலே சூட்டி மகிழக்கூடிய பெருமையை பேராசிரியர் நித்யபிரியா அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். மக்கள் டிவியில் நிறைய பேசியிருக்காங்க அவங்க. இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, வகுப்பறை தாங்க ஒரு பையனையோ பெண்ணையோ உருவாக்கி கொடுக்கும். அங்கே தான் டெஸ்ட் வைக்கிறாங்க. வீட்டில் பசங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்களா அம்மா அப்பா? அம்மா அப்பா என்ன செய்கிறாங்க, பையனை அட்மிஷன் சேர்க்கறதுக்கு டெஸ்ட்டு அம்மா அப்பா தான் எழுதுகிறாங்க. இப்போது பழைய வீடுகளில் நான் பார்க்குறேன். போனோம் ஒரு வீட்டில் எங்கள் ஊருக்கு போயிருந்தேன். அந்த பையன் திண்ணை மேலே உட்காந்துன்னு காலாட்டிங்குது.
அவங்க அப்பா பேடு பேப்பர்லாம் எடுத்துன்னு போகிறாரு, பென்சில் ரப்பரு. அந்த பையன் சொல்கிறான், பா பார்த்து எழுதுப்பா, என் லைஃபே உங்கள் கையில் தாங்குதுன்னா. ஏன்னா அவர் பாஸ் ஆனால் தான் அந்த பையனுக்கு அட்மிஷனும். ஏன்னா வாத்தியார் சொல்லிக் கொடுக்குறத விட இவனும் சொல்லிக் கொடுக்கணும் சேர்ந்து வீட்டில்ன்றதுக்காக அவருக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அதனால் வகுப்பறை தாங்க முக்கியமானது, உலகத்தை சொல்லி கொடுக்குற இடம் அந்த இடம் அப்படின்னு பேசுகிறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. இல்லை இல்லை 1000 தான் சொல்லு. வீடு இருக்குதே, நம்ம நாட்டில் வீட்டை என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா பெரியவங்க? வீட்டை ஒரு கோயில்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பல்கலைக்கழகம்னாலே அங்கேயும் பாடம் நடத்துவாங்க தானே. நீங்கள் அறிவு பாடத்தை நடத்துகிறீங்க, இவங்க வாழ்க்கை பாடத்தை நடத்துகிறாங்க அப்படின்னு பேசுகிறதுக்கு ஐயா நம்ம சதாசிவம் தொடர்ந்து என் கூட பல வருஷம் இந்த மேடையில் பார்த்தவர். அவர் எங்களுக்கெல்லாம் ஆண்டவன் பேசுகிற திறமையை கொடுத்துருக்கான், அவருக்கு பாடுற திறமையை சேர்த்து கொடுத்துருக்குறான். பாட்டெல்லாம் கேட்பீங்கள்ல, அவ்வளோதான். நல்லா பாடுவார். எப்போ வீட்டை விட்டு வெளியே வந்தாரோ அவர் பாட்டுன்னு பாடுவார். வீட்டுக்கு போனால் அந்த அம்மா அதுவும் பாட்டுக்கு பாடும். அந்த பாட்டு வேறு, இந்த பாட்டு வேறு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. உலகம் முழுவதும் சைவ தமிழை வளர்த்த பெருமை அருள்முருக கிருபானந்த வாரியாருக்கு இருந்தது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த வாரியாருக்கு பேரன் உறவு முறையில் அந்த குடும்பத்தை சார்ந்தவர். அவர் இங்கே நமக்காக வந்திருக்கிறார். அந்த அணிக்கு அணி சேர்ப்பதற்கு வாரியார் பற்றி சுவாமிகளை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். வேலூரில் ஒரு மளிகை கடை திறக்கிறதுக்கு சுவாமியை கூப்பிட்ருக்காங்க. ரிப்பனை கட்டிட்டு அதை கட் பண்ணார். கட் பண்ணிவிட்டு உள்ளே காலை வைக்கும் போது கடைக்காரர் கேட்டார், சுவாமி இந்த கடைக்குள்ளே நான் பெருமாள் படம் மாட்டவா, பிள்ளையார் படம் மாட்டவா, சக்தி படம் மாட்டவா, முருகன் படம் மாட்டவான்னு கேட்டார். நீ எந்த படத்தையாவது மாட்டிக்கோ, கலப்படம் பண்ணி மட்டும் மாட்டிக்காதன்னார். அப்படியே திருப்பி போடுறவர். ரொம்ப அற்புதமான எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரு தவம் நிறைந்த ஞானி அவர், ஞான பெருவள்ளல். அந்த குடும்பத்தில் இருந்தவங்களுக்கு எல்லா தேவாரம் திருவாசகம் எல்லாம் பாடுவாங்க. அந்த அணிக்கு அணி சேர்ப்பதற்கு பேராசிரியர் ஜெயஸ்ரீ அவர்கள் மெகா டிவியில் அவங்க படித்த படிப்புக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க எம்பிஏ படித்தவங்க. எம்பிஏ படித்து அதை கூட எங்கள் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் அப்படின்னு. எம்பிஏ படிக்கிற படிப்புக்கு கூட ஒரு வழிவகுத்த ஒரு பெருமை திருவள்ளுவரை தவிர உலகத்தில் எந்த ஞானிக்கும் கிடையாது. போன ஆண்டு நான் அதுக்கு முன்னாடி வர முடியல. அது வராதுக்கு காரணமே பிரான்ஸில் திருவள்ளுவர் சிலையை திறந்து வச்சு அங்கே பேசின ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அது ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு. அங்கே காந்தி சிலை திறக்கப்பட்டிருக்கிறது, பக்கத்திலே திருவள்ளுவர் சிலையும் திறந்து வச்சு. அதனால் இன்றைக்கி படித்தது எம்பிஏ பட்டப்படிப்பாக இருந்தாலும் பழகுவது அனைத்தும் அன்னை தமிழை கையில் எடுத்து கொண்டு தான் என்று அனைத்து மேடைகளிலுமே பேசி வருகிற ஒரு அழகு தமிழுக்கு சொந்தம் கொண்டாடுகிற பெருமை தான் நாவுக்கரசு ஜெயஸ்ரீக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை. மெகா டிவியில் நீங்கள் அதிகமாக பார்த்துருக்கலாம். அவங்க மெகா டிவியில் வருவாங்க, ஐயாவும் மெகா டிவியில் வருவார். சிறந்த இலக்கிய பேச்சாளர்கள் நிறையா. நீங்கள் இந்த பட்டிமன்றம் ஜெயிக்கிறது எங்கள் பேச்சில் கிடையாது, உங்கள் கையில் தாங்குது. உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு அப்பப்போ கை தட்டுங்க, பாராட்டுங்க. நீங்கள் கொஞ்சம் கை தட்டினீங்கன்னா அவங்க உற்சாகமாக பேசுவாங்க. நான் ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி புழல் ஜெயிலுக்கு போனவன். தப்பாக பார்க்காதீங்க, அது கூட ஒருத்தர் விசில் அடிக்கிறார். ஜெயிலுக்கு போனேன்னா அங்கே போய் பேசுறது தான் கூப்பிட்டாங்க. என்ன 500 கைதிகளை ஒன்றா உட்கார வச்சு, ஆயுள் கைதிங்க, நான் ஸ்டாப் ஹியூமர் 1 மணி நேரம் பேசினேன். அதில் ஒரு கைதி நன்றி சொல்ல வந்தார். புலவரையா நல்லா சிரிக்க சிரிக்க பேசினார். வாழ்நாள் பூரா எங்கள் கூடவே இருந்தால் நல்லா இருக்கும்னார். அதை நான் நிறைவேற்ற முடியுமா? அதை சும்மா இருக்கக்கூடாது தான் நான் என் வீட்டுக்காரிக்கிட்ட சொன்னேன்.
அவன் சரியாக தான் சொல்லியிருக்கான்னாரு. அதனால் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தாய்மார்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, ஆண்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. உலகத்தில் தப்பாக ஆண்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. நான் என்னடா இப்படி பேசுகிறேன்னு நினைக்கக்கூடாது. உலகத்தில் இன்றைக்கும் தர்மம்னு ஒன்று இருக்குன்னா, தர்மம் உயிரோடு இருக்குதுன்னா அது எங்கள் அம்மாவால், எங்கள் மனைவியால், எங்கள் சகோதரியால் தான் காப்பாற்றப்படுகிறது என்ற நம்பிக்கையிலே இருக்கிறேன். பெண்கள் தான் அந்த அறத்தை, தர்மத்தை இன்னும் பாதுகாத்து வருகிறார்கள். அவங்க தான் தேசபக்தியும் கொடுக்குறாங்க, தெய்வ பக்தியும் கொடுக்குறாங்க. சாதாரணமான விஷயம் இல்லை. அதெல்லாம் இந்த பட்டிமன்றத்தில் இவங்க பேசுவாங்க விரிவாக. இந்த விரிவான செய்திகளை கேட்டு நீங்கள் தயவு செஞ்சு அப்பப்போ கொஞ்சம் நல்லா, உங்களை பற்றி எனக்கு நிறைய தெரியும், மிகுந்த ஆர்வத்தோடு அக்கறையோடு சிறப்பாக கேட்டு உள்வாங்கி எங்கே கை தட்டணுமோ அங்கே கைத்தட்டி, எங்கே சிரிக்கணுமோ அங்கே சிரிக்கக்கூடிய பெருமை உங்களுக்கு இருக்கிற அழகை நான் பல ஆண்டுகள் பார்த்தவன். நான் இந்த தலைப்புக்குள்ள நுழையாமல் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். மாவீரன் சிவாஜி, நீங்கள் சரித்திரத்தில் படிச்சிருப்பீங்க. மாவீரன் சிவாஜி, அவுரங்கசீப் என்ன பண்ணார், சிவாஜியை கொண்டு போய் சிறையில் அடைச்சிட்டார். சிறையில் அடைக்கப்பட்ட சிவாஜி அந்த சிறையிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு காட்டு வழியாக வரும்போது ஒரு சிங்கத்தை எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் வந்துடுது. கடுமையான சண்டை போட்டு சிங்கத்தோடு போரிட்டு சிங்கத்தையும் ஜெயிச்சு தப்பிச்சு வந்தபோது ஒரு கிராமத்துக்கு வரார். அந்த கிராமத்துக்கு வந்தவரை ஒரு வைத்தியர், ஒரு மருத்துவர் அவர் வீட்டில் அவரை தங்க வச்சு அவருக்கு சிகிச்சை கொடுக்குறார். அவர் காயத்துக்கெல்லாம் மருந்து போடுறார். அப்போ என்ன தெரியுமா அனௌன்ஸ் பண்ணாங்க கவர்மெண்ட்டில், அவுரங்கசீப் ராஜ்யத்தில் சிவாஜியின் தலையை யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு 1,00,000 பொன் பரிசு கொடுக்கப்படும்னு அனௌன்ஸ் பண்ணிட்டான். இது காட்டு தீ மாதிரி ஊர் உலகமெல்லாம் பரவிட்டது. அப்போது வைத்தியருக்கும் தெரியும், அந்த டாக்டருக்கும் தெரியும், அவருக்கு வைத்தியம் பண்ணுற டாக்டருக்கும் தெரியும் 1,00,000 பொண்ணு சாதாரணமானது இல்லை. இன்றைக்கி 65,000 விற்கிது சவரன். 1,00,000 பொண்ணுன்னா இன்றைக்கி என்ன ரேட்டு கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்கள் இல்லையா? அப்போது அவர் என்ன பண்ணார் தெரியுமா, டாக்டரு அதை காதிலே வாங்கிக்கல. இவருக்கு நல்ல சிகிச்சை கொடுத்தார், இவர் பழைச்சிட்டார். அவர் சொந்த நாட்டுக்கு போகிறதுக்கும் அந்த டாக்டர் உதவி பண்ணார். உதவி பண்ண பிற்பாடு சிவாஜி தன் நாட்டுக்கு வந்து சேர்ந்த பிறகு அந்த மருத்துவரை கூப்பிட்டு பொன்னும் பொருளும் அள்ளி வழங்கினார். அப்போது மருத்துவரை பார்த்து அவர் கேட்டார், யார்? சிவாஜி மன்னன். 1,00,000 பொண்ணு, இப்போ நான் கொடுக்குற பொண்ணையும் பொருளையும் வாங்குறியே, அன்றைக்கி என் தலைக்கு 1,00,000 பொன் பரிசு வச்சாரு அவுரங்கசீப்பு. அப்போ நீ என் தலையை கொண்டு போய் கொடுத்து 1,00,000 பொண்ணு வாங்கியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சிவாஜி, மாவீரன் சிவாஜி கேட்டபோது மருத்துவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு 1,00,000 பொன்னை விட ஒரு லட்சியவாதியை காப்பாற்றுவது தான் எனக்கு முக்கியம் என்பதனால் உன்னை நான் காப்பாற்றினேன்னு சொன்னார். அப்போ நமக்கு எப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும்? சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் சண்டை போடுறோம், கோபப்படுறோம். ஒரு மனிதனுடைய முதல் எதிரியே கோபம்தான் இல்லையா? வணங்கி கேட்குறேன், கோபத்தை தூக்கி எறிங்க. கோபம் வந்தால் எதையோ தூக்கி எறிகிறோம், கோபத்தையே தூக்கி எறிஞ்சிட்டா இல்லையா? எவ்வளோ இன்னும் யாருக்கு மேலே கோபம் வரும்? நம்ம விட எளிமையானவங்க பேர் தான் கோபம் வரும். நம்மளை விட எளிமையானவங்க பேர் தான் சார் கோபம் வரும் என்றைக்குமே. கோபம் என்ன விளைவு கொடுக்கும் தெரியுமா? ஆப்ரேஷன், அது டாக்டர் ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வெளியில் வரார். ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வெளியில் வர்றார். வந்தால் அவர் அங்கே உள்ள ஒரு ஸ்கேன் மிஷின் சரியாக வேலை செய்யலை. 2 கோடி ரூபா கொடுத்து ஸ்கேன் மிஷின் வாங்கினேன், இது வேலை செய்யலையன்ற கோபத்தில் வெளியில் வர்றார். அப்போ பார்த்து அவர்கிட்ட 10 நாள் பொறுத்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கின ஒருத்தன் ஓடி வந்து அவர்கிட்ட
தெய்வமே, நான் உங்ககிட்ட தான் ஆப்ரேஷன் பண்ணிக்க போகிறேன், ஆப்ரேஷனுக்கு பிறகு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்டான். அவர் கோபத்தில் சொன்னார், நீ எப்படி இருப்ப? அவ்வளோதான் சார், எனக்கு ஆப்ரேஷனே வேணான்ட்டு ஓட்டான் அவன். அப்போது கோபமாக இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் நாம் அந்த நேரம் பேசவே கூடாது. வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு 2 வழி சொல்லித்தரேன். நான் என்ன அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, நான் பட்டு உதவாங்கி தான் இதை சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன். 2 விஷயத்தை நம்ம கையில் எடுத்துட்டோம்னா நாம் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். எப்போ 2 விஷயம் என்ன? ஒன்று மௌனம், இன்னொன்று சிரிப்பு. 2 விஷயத்தை கையில் வச்சுங்க. நம்மளை விட மேலே இருக்கிற ஒரு பெரிய அதிகாரி, மேனேஜரு எதுனா சொல்கிறாரு, சரி சார் சரி சார், அங்கே ஒரு புன்னகை. வீட்டுக்காரம்மா ஏறி பேசுது, மௌனம். அமைதியாக இருந்துருங்க, சண்டையே வராது, டெவலப்பே ஆகாது. இல்லைங்களா? எங்கேயாவது டெவலப் ஆகுமா? கூட பேசினாதான் சார் அந்த வார்த்தை டெவலப் ஆகும். அதனால தான் நாம் அன்னைக்கு கூட கோர்ட்டில் ஒரு அம்மாவை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி அந்த அம்மா விவாகரத்து கேட்குது. வக்கீல் கேட்குறாரு, என்னம்மா உங்களுக்கும் உனக்கும் உங்கள் வீட்டுக்காருக்கும் இடையில் என்ன தகராறுன்னு கேட்டார். நல்லா கவனிங்க, உனக்கும் உன் புருஷனுக்கும் இடையில் என்ன தகராறு? அந்த அம்மா சொல்லிச்சு, எங்கள் கடையில் ஒரு தகராறும் கிடையாதுன்னு. அவன் இடையில தான் கேட்டான் தகராறு, அது கடையில் ஒரு தகராறும் கிடையாதுன்னு. இல்லைம்மா, உங்கள் வீட்டுக்காரரோட என்ன சண்டை? வீட்டுக்காரரோட ஏன் நாங்கள் சண்டை போடணும்? வாடகையை ஒழுங்காக கொடுத்துனுக்குறோம், அவரு கூட ஏன் நான் சண்டை போட போகிறேன்னுச்சு. இல்லைம்மா, இந்த தாம்பரத்தில் உங்கள் உறவுகளோட சண்டை. எங்கள் தாம்பத்திய உறவில் சண்டையான்னு கேட்டோம். தாம்பரத்தில் எந்த உறவுக்கிட்ட எங்களுக்கு சண்டை கிடையாதுன்னாங்க. பார்த்தான் அந்த வக்கீல், அவனுக்கே தாங்கலை. என்னம்மா ஏமா விவாகரத்து கேட்ட? அட நீ வேறு ஒன்றையா, அவர் ஏற்கனவே எங்கள் வீட்டுக்காரர் 2 விவாகா பட்டு வாங்கி கொடுத்துக்கிறான், எனக்கு விவாகம்லாம் நீ வாங்கி கொடுக்காத, சண்டை பிரச்சனை ஆகிடுது. அப்போ தான் வக்கீல் சொன்னார், ஏமா பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறேன்னார். அதுவா? அப்போ தான் காதில் விழுந்தது. அந்த மாதிரி சொல்லிச்சு, நான் அவர் எது பேசினாலும் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி நான் பேசுகிறேன்னு சொல்கிறாரு, அதனால தான். உண்மையிலே வக்கீலுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்துவிட்டான். நாம் கேட்குற கேள்விக்கு பதில் மாறி சொன்னால் மனுஷனுக்கு தாங்குமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நிறைய நாட்டில் அப்படி தான் நிறைய பேர் இருப்பான். நிறைய இடங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு வணங்கி கேட்குறேன், போகிற இடங்கள்லாம் எது நடந்தாலும் சந்தோஷமாக பாருங்கள், மகிழ்ச்சியாக பாருங்கள், மனசை போட்டு குழப்பிக்கவே வேணாம். பல பேருக்கு மனக்கவலை தான் ஸ்ட்ரெஸ் ஆகுது, மன அழுத்தமாகுது. மனக்கவலைக்கு நிறைய மருந்து இருக்குது, நீங்கள் நம்பணும். அன்றைக்கி பிள்ளையார் கோயிலில் போய் சாமி கும்பிட்றேன், ஒரு பையன் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், வேண்டாம் சார் பிள்ளையாரப்பா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்குது, அதை நிறுத்திடு, 3வது உலக யுத்தமாக அது வரக்கூடாது, நீ தான் தடுத்து நிறுத்தணுன்னா. என் காதில் விழுந்தது. அந்த பையனை தனியாக கூப்பிட்டு கட்டி பிடிச்சி பாக்கெட்டில் இருந்த ஒரு பேனாவை பரிசாக கொடுத்து, உன் மனிதநேய சிந்தனையை பாராட்டுறேன்டா, இப்படி ஒரு வரம் கேட்ட பற்றியான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அப்படி ஒன்று நடந்தால் உன்ன மாதிரி ஒரு ஆள் பாடம் எழுதிடுவான். 3வது உலக யுத்தம் எப்படி நடந்ததுன்னு ஒரு கேள்வி வேறு கேட்பான். நான் ஏற்கனவே 2 யுத்தத்தை படித்தே மண்டை காயுது, இது வேறு எனக்கு தேவையா பாடம்? அதனால தான் பிள்ளையார்கிட்ட நான் சொன்னேன்னா. பரவாயில்லடா, அவனுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது. யாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அன்றைக்கி மேனேஜர்கிட்ட போய் ஒருத்தன் லீவு கேட்குறான், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்குது, எனக்கு 4 நாள் லீவு வேணும்னா. அந்த ஆளுக்கு தூக்கி வாரி போட்டுது, ஏய் நீனா சமாதானம் பண்ண போறியா, உனக்கு எதுக்கு லீவுன்னார். சுமார் சார், போன வாரம் எனக்கு என் சம்சாரத்துக்கு சண்டை, 1 நாள் லீவு வேணும்னு. சின்ன சண்டைக்கெல்லாம் லீவு கேட்காதரா அப்படின்னு நீ தான் சொன்னேன். இப்போ பெரிய சண்டை நடக்குது, லீவு கொடுன்னு நான் கேட்குறேன். அப்போ மேனேஜர் சொன்னார், எனக்கு 4 நாள் லீவு தேவைப்படுதுடா, நானும் போடுறேன்டான்ட்டார். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் சார். ஒரு நாட்டில் கமாண்டர்கிட்ட போய் சோல்ஜர் கேட்டான், சார் எங்கள் ஊரை விட்டு வந்து நான் 3 வருஷம் ஆகிப்போச்சு, பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் பார்க்கணும், எனக்கு ஒரு 3 நாள் லீவு இப்போ தேவைப்படுதுன்னா. அவர் கமாண்டர் சொன்னார்,
எதிரி நாட்டிலேருந்து 2 பீரங்கியை கொண்டாந்துருது. 2 பீரங்கியை கொண்டாந்துட்டின்னா உனக்கு 6 நாள் லீவ் தரேன்னார். அவன் என்ன பண்ணான், சாயந்தரமே கமாண்டர் பார்க்குறாரு, 4 பீரங்கி வந்து நிற்குது. எதிரி நாட்டினுடைய பீரங்கி 4 இருக்குது. அப்போது ஆச்சரியமாக கேட்டார் கமாண்டர், எப்பட்றா 4 பீரங்கியை கொண்டாந்தேன்னார். அந்த நாட்டு வீரனுக்கு 4 நாள் லீவு தேவைப்பட்டது. இவன் ஷிப் பண்ணினுக்கிறானுங்க 2 பேரும். இங்கேருந்து 4 அங்கே விட்டுக்கிறான், அங்கேருந்து 4 இங்கே வாங்கிக்கிறான். அதனால் யாருக்குள்ளே என்ன இருக்குன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. எதையுமே நம்ம ரசிக்க பழகிட்டோம்னா குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொன்னோம் இல்லையா? தயவுசெய்து சொல்கிறேன், நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் சார், சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் ஒரு குற்றத்தை சுமக்க சுமக்க என்ன ஆகும்னா மனசு பாரமாயிடும், நமக்கு அது கவலையாக மாறும். கவலையாக மாறி நிறைய சிக்கல்கள் உருவாகும். அதனால தான் நான் சொல்கிறது, உணவு முக்கியம் இல்லை, உணவை விட நம்ம மனசுக்கு தான் காரணமாக இருக்கும். மனசு தான் காரணமாக இருக்கும். நான் ஒன்று சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்மையில் நடந்த விஷயம் அது. செங்கல்பட்டை தாண்டி ஒரு ஆள் அந்த ஊரில் இருந்து கத்தார் ஏர்வேஸ் பிடிக்கணும். காலையில் 5 மணிக்கு கத்தார் ஏர்வேஸ். கத்தார் ஏர்வேஸு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு மெட்ராஸில் காலையில் 5 மணிக்கு ஃப்ளைட்டை பிடிக்கணும். அவர் இருக்கிற ஊரில் இருந்து 1 மணி நேரம் ஆகும் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு போகிறதுக்கு. டிரைவர் என்ன சொன்னார், நீ 1 மணிக்கெல்லாம் வந்துரு, 2 மணிக்கு போயிட்டோம்னா 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நிற்கணும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில். 3 மணி நேரம் செக்யூரிட்டி செக்கிங், இமிக்ரேஷன் எல்லாம் முடிக்கிறதுக்கு 3 ஹவர் ஆகும். வந்துருன்னார். டிரைவராக அலாரம் வச்சு எந்திரிக்கல பாவம். 1 மணிக்கு வர வேண்டிய ஆள் 2 மணிக்கு வந்தார். பதறி போனார் அந்த ஓனர். போச்சுரா, அந்த ஃப்ளைட்டை பிடிக்க முடியாது, இப்போ கெடுத்துட்ட எல்லாத்தையும், என் ப்ராஜெக்டே போச்சு, பல கோடி போச்சுன்னார். கோச்சிக்காதீங்க சார், நான் வேகமாக கொண்டு போய் விட்டுறேன், உட்காருன்னு 2 மணிக்கு புறப்பட்டாங்க. 2 மணிக்கு புறப்பட்டு வேகமாக வரான். தாம்பரத்துக்கு முன்னாடி 2 டயரும் பஞ்சர் ஆகி போச்சு. அந்த ஆள் குதிக்கிறான் எகிரி, போச்சுரா, எல்லாம் எனக்கு நேர்மாறாக அமையுது, போச்சு. அப்போ ஒரு ஆள் பைக்கில் வந்தான். ஏன் சார் கத்துறீங்க, உடம்பு கட்டுற போது, உட்காரு பைக்கில், எங்கே போகணும், மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விட்டான் சார். இருந்த 1.5 மணி நேரத்தில் செக்யூரிட்டி செக்கிங் முடித்து இமிக்ரேஷன்லாம் முடித்து ஃப்ளைட்லேயே போய் அந்த ஆள் உட்காந்து ஃப்ளைட்டு மேலே பறக்க ஆரம்பிச்சிது. 32,000 அடி உயரம் போய் ஒரு சவுண்டு வந்தது. அப்படியே தெம்பாக உட்காந்து அப்போ நினச்சி பார்த்தான், ஆஹா, இந்த ஃப்ளைட்டை பிடிக்க முடியாதுன்னு நினச்சோம், டிரைவர் லேட்டாக வந்தார், முடியாதுன்னு நினச்சோம், அப்படியும் வேகமாக வந்தோம், டயர் பஞ்சர் ஆச்சு, போச்சுடான்னு நினச்சேன். எங்கேருந்தோ ஒருத்தன் கடவுள் மாதிரி வந்து என்னை பைக்கில் உட்கார வச்சு வந்தான் பத்தியா, அவனை வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன்னு. ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரத்துக்கு பிறகு பைலட்டு கத்தினார். எதிர்பாராத வகையில் ஃப்ளைட்டில் கோளாறு வந்துடுத்து. ஆளாளுக்கு பாராசூட்டை கையில் எடுத்துக்கின்னு எமர்ஜென்சி டோரில் போய் நில்லுங்க, நான் டோரை ஓப்பன் பண்ணுறேன், எல்லோரும் குதிங்க, உழைக்கிறவன் உழைச்சிக்கோ, போகிறவன் போடான்ட்டான். அப்போ நம்மால் என்ன நினச்சான் தெரியுமா, அடா, நான் கும்பிட்ற குலதெய்வம் என்னை காப்பாற்றுறதுக்கு தான் டிரைவரை லேட்டாக வர வச்சுது, நான் புரிஞ்சிக்கல. அதையும் மீறி வந்தேன், 2 டயரையும் பஞ்சர் ஆக்கினான் கடவுள். டேய் போவாதரான்னு தட்டான். கேட்டனா, இந்த புத்தி கேட்டுதா, அவசரப்பட்டு எங்கேருந்தோ ஒருத்தன் ஏம மாதிரி வந்து என்னை பைக்கில் கூட்டின்னு வந்தானே. நான் என்ன கேட்குறேன், 1/2 மணி நேரத்துக்கு முந்தி தான் அவனை கடவுள்னு சொன்னான், அடுத்த 1/2 மணி நேரத்தில் அவனை ஏமான்றான் சார். ஏன்னா அவனை யமனாக பார்க்குறதும் கடவுளாக பார்க்குறதும் வெளியில் இல்லை, அவங்கவுங்க மனசில் இருக்கையா. என் மனசை எதை பார்க்க விரும்புதோ அதை தான் பார்க்க. அதைத்தான் நான் சொல்கிறேன், நம்ம மனசை சரியாக வச்சுக்கிட்டோம்னா பிரச்சனையே வராது சார். இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? ஒரு குருவும் சீடனும் காட்டு வழியாக போகிறாங்க. குருவுக்கு தண்ணி தாகம் வந்துடுது. தம்பி தண்ணி கொண்டு வாடா அந்த ஏரியில் போயின்னார். அவன் கம்படலம் பாத்திரம் எடுத்துக்கின்னு ஏரிக்கு போனான். ஏரிக்கு போனால் அவன் கண்ணெதிரிக்க ஒரு மாட்டு வண்டி அந்த தண்ணியில் கிராஸ் பண்ணிட்டுது. கிட்ட போனால் தண்ணி சேரும் சகதியமாக இருக்குது. அங்கேருந்து வந்துட்டான், குருவே
தண்ணி ஒரே சேரும் சகதியுமாக இருக்குது, நான் கொண்டு வரலன்னா. சரி, 1 மணி நேரம் போச்சு. மறுபடியும் போய் பாடுறான்னார். இப்போ தான் குழம்பலாக இருக்குது, இன்னும் தெளியலேன்னா. வந்துட்டார். மறுபடியும் 2 மணி நேரம் பொறுத்து இப்போ போய் பாடுறான்னார். தண்ணி நல்லா தெளிஞ்சிருந்தது. ஒரு சொம்பு நிறைய கொண்டு வந்து கொடுத்தா, அவரும் குடிச்சிட்டார். அப்போ குரு கேட்டார், ஆரம்பத்தில் அந்த மாட்டு வண்டி போனதுனால சேரும் சகதியுமாக இருந்ததில்லை, அப்புறம் குழம்பலாச்சு, அப்புறம் தெளிஞ்சதில்லை, நீ ஏதாவது அதுக்கு உதவி செஞ்சியான்னு கேட்டார். அந்த தண்ணி தெளியறதுக்கு நீ ஏதாவது பண்ணையா? நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னா அந்த பையன். அப்போ தான் குரு சொன்னார், உன் மனசுலேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிற போது நீ எதுவுமே பண்ணாத, அந்த மனசை அப்படியே விட்டுடு, அதுவே தெளிஞ்சு அதுவே உனக்கு வழிகாட்டும்டா. அந்த மனசை போட்டு குத்தாத, குடையாத. சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்துக்கு போட்டு குடைஞ்சும் கிடப்பான். அதை போட்டு ராத்திரி அவனும் தூங்காமல் பக்கத்தில் இருக்கிறவனையும் தூங்க விட மாட்டான். எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அந்த மனசில் பிரச்சனைகளை அப்படியே விட்டுரு, தானாகவே தெளியும். தண்ணீர் தெளிவதற்கு நீ என்ன பண்ண? ஒன்றும் பண்ணலை. அதே மாதிரி தான்டா மனத்தெளிவுக்கும் நீ ஒன்றும் பண்ணாத, அமைதியாயிரு, சும்மா இரு. சும்மா இருந்தாலே எல்லா சுகமும் தானாக வரும்னார் அருணகிரி சாமிகள். அதனால் மனம்தான் ஒரு மனிதனுடைய அனைத்து நிலைகளையும் தீர்மானிக்கிறது என்றால், அந்த மனதை பக்குவப்படுத்துகிற இடம் 2. ஒன்று இதயத்தை பக்குவப்படுத்துகிற இடம், இன்னொன்று அறிவை கொடுத்து மூளையை பக்குவப்படுத்துகிற இடம். 1 வகுப்பறையும் கருவறையும் சாதாரணமான விஷயம் இல்லை சார். 2 இடத்துலையும் மிகப்பெரிய பிரம்மாண்டம் இருக்குது. ஏன் தெரியுமா? பள்ளிக்கூடத்தின் வாசலில் கால் வைக்காதவே மேதையானவர்களும் உண்டு, பள்ளிக்கூடம் போய் பாதை மாறியவர்களும் உண்டு. ஆமாம் இல்லையா? உண்மையிலே சொல்கிறேன். உலகமே வணங்குகிற ஒரு பெரிய உத்தமர் பெருந்தலைவர் காமராஜர் என்பது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அது மாதிரி ஒரு மகத்தான செயலை யார் செஞ்சுருக்காங்க? பெருந்தலைவர் காமராஜரை பற்றி நான் பாடம் எழுதினவன், பேரறிஞர் அண்ணாவை பற்றி நான் பாடம் எழுதினவன். டெக்ஸ்ட் புக்கில் நான் 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு இருக்கும்போது நான் எழுதினவன் அந்த பாடத்தை. ஏன்னா அவங்க மாதிரிலாம் உலகத்தில் யாரும் அமையிறது மிகப்பெரிய கஷ்டம். ஒரு சாதாரணமான மாடு மேய்க்கிற சின்ன பையன் சொன்ன யோசனை தானே சார். ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட வரல சார் அந்த யோசனை. ஐஏஎஸ் படித்தவர்களுக்கு கூட வரல அந்த யோசனை. 50 மாடுகள் 100 மாடுகளை மேய்க்கிற சிறுவனை பார்த்து புதன்கிழமை காலையில் நகர்வலம் வந்த பெருந்தலைவர் காமராஜர் காரை விட்டு இறங்கி ஓடி போய் பள்ளிக்கூடம் படிக்க வேண்டிய வயசில் மாடு மேய்க்கிற இடானார். மாடு மேய்ச்சா தான் எங்கள் ஆண்டை சோறு போடுவான்னா. அப்போ சோறு போடுறதுக்கு தான் படிக்கிறியா, மாடு மேய்க்கிறியான்னார். ஆமாம். அப்போ சோறு போட்டால் படிப்பியான்னார். நீ சோறு போடு, படிக்கிறனா இல்லையா பாருன்னா. அன்னைக்கு தான் என் மதிய உணவு திட்டமே உண்டாச்சு. நான் இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு இதன் மூலமாக சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க ஏதாவது பேச ஆரம்பித்தா பேச விடுங்க ஐயா, வாயை மூடு, உனக்கு என்ன தெரியும் அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. நம்மளை விட அவனுக்கு தான் சார் அதிகமாக தெரியும். இன்னும் கூட உங்களை நான் இந்த முன்னுரையிலே பேசிடுறேன், முடிவுரையில் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுங்களோ இருப்பீங்களே தெரியாது. முன்னுரையிலே சொல்லிடுறேன் இவ்வளோ பேர்கிட்டையும். இந்த கருவி எதுக்கு சார் கண்டுபிடிச்சான்? எதுக்கு? பேசுறதுக்கு தானே கண்டுபிடிச்சான். பேசுறதுக்கு கண்டுபிடிச்ச இந்த செல்போன் எல்லா மனுஷனையும் ஊமையாகிட்டுது. யார் பேசுகிறான் பார்த்துருந்தாங்கிறான். அதே ஒரு விஷயத்தை சொல்லிட்டோமா ஆச்சரியப்படுவீங்க. ஒரு அம்மா நிறைமாத கர்ப்பிணி, பிரசவம் ஆச்சு சார். பிரசவம் ஆனால் அந்த அம்மாவுக்கு மயக்கம் தெளிய நேரம் ஆகும் இல்லை. பிரசவம் ஆச்சு, மயக்கம் தெளிஞ்சுது. மயக்கம் தெளியும் போதே அந்த அம்மா வலது பக்கமும் இடது பக்கமும் அப்படியே தடவுது கையால். நர்ஸு சொல்லிச்சு, அம்மா குழந்தையா தேடுற, அது என்கிட்ட இருக்குதும்மா அப்படின்னுச்சு. இல்லைம்மா என் செல்ஃபோன் எங்கன்னு தேடிங்கிறேன்னு சரி. நாம் எந்த கொடுமையில் போயிருக்கிறோம். ரொம்ப கஷ்டமான காலம். ராத்திரி 12:30 மணிக்கு ஒரு அம்மா மேக்கப் பண்ணுது சார். பவுடர் அடிக்குது, பொட்டு வைக்குது, பூ வைக்குது, லிப்ஸ்டிக் அடிக்குது. அவன் வீட்டுக்காரனே எழுந்து கேட்டான், அர்த்த ராத்திரியில் மேக்கப் பண்ணுறியடி, யாரே பார்க்க போகிறாங்க,
எதுக்கடி இந்த ஆர்ப்பாட்டம்? யோ வாயை மூடு, நான் செல்ஃபோனில் ஃபேஸ் லாக் வச்சுக்கிறேன், அது உத்து பார்த்தா ஓப்பன் ஆக மாட்டேன்னுது, மேக்கப்போட பார்த்தா தான் அது ஓப்பன் ஆகும் போலக்குது, அதுக்காக நான் போராடிங்கிறேன், நீ கம்னு படுன்னுச்சு. அவன் சிரிச்சுக்கிட்டே படுத்துங்கிறான். ஏயா சிரிக்கிறேன்னுச்சு. ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்கே பிடிக்கல, நான் 10 வருஷமாக அவன் கூட குடும்பம் பண்ணுறேன்னு என்னை கருணையோடு பாடுறேன்னா. இந்த கருவி என்னைக்கு கையில் வந்துச்சோ வசதி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ராத்திரி 12:30 மணிக்கு ஒருத்தன் கேட்குறான், அர்ஜென்ட்டாக எனக்கு 100 ரூபா வேணுண்டா, 2 போண்டாவும் 2 இட்லியும் வாங்கி சாப்பிட்டுண்டா, திடீர்னு காசு இல்லைடா, ஒரு 100 ருபீஸ் அனுப்புடா ஜிபே வேணுன்றான். உடனே நம்ம அனுப்பலாம். இப்போ பேங்க்கே நம்ம கையில் இருக்குது. என்ன ஒன்று, பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும், அவ்வளோதானே தவிர பேங்க்கே கையில் இருக்குது சார். எதை இல்லை அதில் எல்லாமே இருக்குது. அப்போ இந்த கருவிகள் என்பது நமக்கு பேர் உதவி, அது வேறு விஷயம். ஆனால் மனிதனை அத்தனை பேரையுமே இன்னைக்கு மனித தன்மையிலிருந்து கொஞ்சம் இறக்கி வச்சிருக்கு. பேசுறதில்லை, பழகிறதில்லை, சிரிக்கிறதே மறந்துட்டான மனுஷன். மனிதனுடைய இயல்பு என்ன ஆகி போச்சு? அவனுக்கு ஆண்டவன் கொடுத்த மிகப்பெரிய கொடை எது தெரியுமா? பெரிய கிஃப்ட்டு சிரித்து மகிழ்வது தான் பெரிய கொடை. தயவு செஞ்சு உங்கள் குடும்பத்தில் எல்லா பிள்ளைகளோடு உட்காந்து ஜாலியாக சந்தோஷமாக சீரியல்லாம் நிறுத்திடுங்க. எங்கள் தாய்மாரெலாம் வணங்கி கேட்குறேன், எந்த சீரியலும் நல்லது சொல்லுது? எந்த சீரியலும் நல்லது சொல்கிறதே கிடையாது. யாரை எப்படி பழி வாங்கலாம், மாமியாரை எப்படி பழி வாங்கலாம், நாத்தனாரை எப்படி பழி வாங்கலாம், அதுதான் சொல்லி கொடுக்குது. நாம் நல்ல மனசோடு கூட இருக்கலாம், ஆனால் அது சொல்ல சொல்ல என்ன ஆகும் தெரியுமா? நீங்கள் கேட்கறத விட படிக்கிறத விட பார்க்கறது தான் மனசில் ரொம்ப பதியும். அதனால் தயவு செஞ்சு அதை தூக்கி குப்பையில் போடுங்க. சீரியல் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதெல்லாம் வீணாக போன கதைகளை பேசுகிறதுனால நம்ம காலத்தை வீணாக்குது, நம்முடைய நல்ல மனசையும் பாழாக்குது. அதுவும் ஒரு பக்கம் நெருக்கடி. இப்போ சமூக ஊடகங்கள் பல சிக்கல் நிறைய இருக்குது, நிறைய பிரச்சனைகள் ஊடுருவி கிடக்குது, உங்களுக்கு தெரியாது இல்லை. அதனால்தான் சொன்னார் மகாகவி பாரதி சொன்னான், அவனை மாதிரி ஒரு நெஞ்சுரம் படைத்த மனிதனை நம்ம இன்னைக்கும் பார்க்குறேன். இன்றைக்கி எல்லாரும் கற்றவர்கள் நிறைந்த சபை, இது படித்தவர்கள் நிறைந்த சபை, பொதுமக்கள் இருக்கிற சபை. நான் உங்களை வணங்கி கேட்குறேன், நாளை கூட போய் பாருங்கள், நான் சொன்னதுக்காக போய் பாருங்கள். 2 பேர் படத்தை பாருங்கள். ஒரு படம் மகாகவி பாரதியார் படம், சோத்தில் மாட்டியிருப்பாங்க. இன்னொரு படம் சுவாமி விவேகானந்தர் படம். 2 படத்தையும் உத்து பாருங்க. 2 பேருடைய கண்கள் கீழ் நோக்கி பார்க்காது, மேல் நோக்கி தான் பார்க்கும். மேல் நோக்கி தான் பார்க்கும். ஏன்? என் பார்வை எப்பொழுதும் மேல் நோக்கியதாக இருக்கும், கீழே பார்க்க மாட்டேன்டா, அவ்வளவு நிமிர்ந்த பார்வை. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. பாரதியார் 39 வயசில் மரணப்படுக்கையில் கிடக்கிறார். மரணப்படுக்கையில் இருக்கிறார். எப்போ இறப்பாருன்னு தெரியாது. அப்போ ஒருத்தன் கேட்டான், பாரதி, மீசையும் நரைக்கவில்லை, தலைமுடியும் நரைக்கவில்லை, அதற்குள்ளாகவே நீ இறந்து விடுகிறாயே, வருத்தமாக இருக்கிறதுன்னா. பாரதி மரணப்படுக்கையில் படுத்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இந்த கருப்பு சாம்ராஜ்யத்தில் ஒரு வெள்ளையன் வருவதற்கு முன்பு பாரதி உயிர் விட வேண்டும்னா. பத்தியா எவ்வளவு நெஞ்சு தைரியம். எங்கள் கிராமத்தில் ஒரு பெரிய ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டாரியா, மரணப்படுக்கையில் கிடக்கிறார். மோசமான ஆளுன்னு ஊரே போய் பார்க்கல சார். மனித நேயத்தை ஊராக பேசுகிறோம், நாமாவது போய் பார்க்கணுன்னு நான் தனியாக போய் யாருக்கும் தெரியாமல் போய் பார்த்தேன். பெரியவரே உன் கடைசி ஆசை என்னன்னு? ஒத்தையா சாவ பயமாகுதுறான்னு. அப்புறம்தான் தெரிஞ்சுக்கணும் ஊரே ஏண்டா போய் பார்க்கலன்னு. அவன் சாவரும் போது கூட திருந்த மாட்டான் போலுக்கு. சில பேர் அப்படி தான் இருப்பான். விட்டுடுங்க, அதை மாற்ற முடியாதவர்களை நம்ம ஒருபோதும் மாற்ற முடியாது, நாமும் அந்த லெவலுக்கு மாற முடியாது. அதை விளைக்கணும். அந்த சுமைகளை நாம் சுமக்க வேண்டாம். அனாவசியமான சில சுமைகளை நம்ம சுமந்து தான். இப்போ செல்ஃபோன் கூட ஃபுல்லாக மெமரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. ஃபுல்லாக மெமரி ஆனால் பேச முடியாது. அந்த மெமரியெல்லாம் டெலீட் பண்ணால் தான் பேசலாம். அப்போ மெமரியை டெலீட் பண்ணி தான் பேசலான்னா நம்ம மூளையும் அப்படித்தான், நம்முடைய மனச்சுமையும் அப்படித்தான். அப்போ மனச்சுமையை நாம் இறக்கி வைக்கிறதுக்கு ஒரே ஒரு இடம்தான் மனிதர்களிடத்தில் பேசுவது தான் அதற்கு ஒரு பெரிய வடிகால். அதுவும் கிடைக்கவில்லையா, எல்லாம் வல்ல சென்னிமலை முருகனுடைய ஆலயத்துக்குள்ளே போய் உட்கார், அமைதியாக 1 மணி நேரம் உட்கார்.
மனதை மொத்தத்தையும் அவனுடைய திருவடிகளை சமர்ப்பணம் பண்ணு, உனக்கு சத்தியமாக ஒரு மார்க்கத்தை அவர் நிச்சயமாக கொடுப்பார். அதனால்தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு பெரியவங்க சொன்னாங்க. அதனால் அன்புக்குரியவர்களே, நம்மை தீர்மானிப்பது நம்ம மனசு தான். ஏன் தெரியுமா? உலகத்தில் பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கும் ஒரு திறமையை கடவுள் வச்சுருக்கான். சின்ன சின்ன உயிரினத்துக்கும் ஒரு பெரிய பெருமையை வச்சுருக்கான். நீங்கள்லாம் ஆச்சரியப்படுவீங்க. ஆஸ்திரேலியாவிலிருந்து 2500 மைல்கள் பறந்து வந்து வேடந்தாங்கல்ல வந்து பறவைகள்லாம் 6 மாத காலம் இருந்து திரும்ப அதே நாட்டுக்கு போகுது. நான் கேட்குறேன், அது எந்த கூகுளை பார்த்து வருது? என்ன ரூட்டை பார்த்து வருது? இன்னொரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? அது பல மாதங்கள் பறந்து வருது. கிட்டத்தட்ட 1.5 மாதம் பறந்து வருது. 1.5 மாதத்துக்கு அதுக்கு பிரேக்கே கிடையாது. ஏன்? அனைத்தும் கடல் வழி, மரம் கிளை எதுவும் கிடையாது. தொடர்ந்து பறந்து வர்றதுக்கு புரோட்டீன் சத்தையும் கொழுப்பு சத்தையும் அதற்கு முன்பாகவே உடம்பில் சேகரித்து வைத்துக் கொள்ளுகிற பெருமையை கடவுள் கொடுத்திருக்கிறான் என்றார். சிந்திச்சு பாருங்க. நமக்கு இதே சென்னிமலையில் ஒரு இடத்துல விட்டா இன்னொரு இடத்துக்கு போகிறது திரும்பி வர்றதுக்கு வழி தெரியல இல்லை. ஆனால் அந்த பறவைகள் 2500 மைல்களுக்கு அப்பாலேருந்து வந்து திரும்ப போகுதுன்னா கடவுள் அதற்கும் ஒரு ஞானத்தை வைத்திருக்கிறார். எல்லா சிறப்புகளும் எல்லாத்துக்கும் இருக்குது. நாம் அதை ஒன்றுலேருந்து நம்ம கற்றுக்கலாம். அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், காக்கா கட்டுறது கற்றுக்கையா. ஏன்? நீ வச்ச சோத்தை தனியாக சாப்பிடாது, அது இனத்தை கூப்பிட்டு தான் சாப்பிடும். உண்மையா இல்லையா? அது இனத்தை கூப்பிட்டு சாப்பிடும் சார். இங்கே இது அம்மா சொல்லி கொடுத்தா, காக்காய்க்கு சோறு வச்சா அது இனத்தையே கூப்பிட்டு சாப்பிடுண்டா அப்படின்னு. அப்போ வீடு சொல்லி கொடுக்குதா இல்லையா? சொல்லி கொடுக்குது. ஆனால் இதை நான் பள்ளிக்கூடத்தில் போய் சொன்னேன். ஏழுமலை காக்காயை நீ பார்த்துருக்கேடா? நிறைய பார்த்துருக்கேன் சார். அமாவாசை கிருத்திகை வெள்ளிக்கிழமையெல்லாம் எங்கள் அம்மா சோறு கொண்டு போய் மதிலில் வைப்பாங்க, காக்கான்னு சொல்லுவாங்க சார். எல்லா காக்கையும் கும்பலாக வந்து சண்டை போடவே போடாது சார். இது எனக்குன்னு கூச்சல் போடாது சார், ஷேர் பண்ணி சாப்பிடும் சார். இதை தாண்டா திருவள்ளுவர் சொல்கிறார், வசதியும் வாய்ப்பும் வந்தால் உன் இனத்தோடு பகிர்ந்து சாப்பிடுன்னு சொல்கிறார் சார். ஒரு பையன் முகத்தில் ஒரு அசைவும் இல்லை. அவனை நான் உத்து பார்த்தேன். ஏண்டா தம்பி, நான் சொல்கிறது புரியலையா? சார் நீங்கள் சொல்லி நமக்கு புரியாமல் இருக்குமா? பின்ன ஏண்டா கம்முனுக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க சார். அப்போ ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம். விடுங்கன்னாலே ஏதோ பிரச்சனைக்குதுன்னு அர்த்தம். என்னடா சொல்கிறான்னு. ஒன்றும் இல்லை, நேற்று எங்கள் தெருவில் பொன்னமான ஒரு பாட்டி வடையும் முறுக்கும் சுட்டு விற்றுது. ஒரு காக்கா ஒரு முறுக்கு தூக்கின்னு ஓடிடுச்சு. பாட்டிக்கு முட்டி வலி, ஃபாலோ பண்ண முடியாதுன்னு மீட்டு தரலான்னு நான் தான் ஓடினேன் பின்னாடி. அந்த காக்கா என்ன பண்ணிச்சு தெரியுமா சார்? அந்த முறுக்கை காலுங்கீழ வச்சு தான் மட்டும்தான் சாப்பிட்டுதே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த காக்காயும் கூப்பிடல. இது உண்மை சார், இது சத்தியமாக உண்மை. இது செய்யலை. எனக்கு பகீர்னு ஆகிப்போச்சு. இது ஏன்னு கேட்டான். உடனே ஆன்சர் சொல்லணுமா இல்லையா? எனக்கு தெரியல. அது வந்துடா, இது நல்ல கேள்வி. அது இருக்கட்டும் சார், ஏன்னு சொல்லுங்க. மதில் மேலே சோறு வைக்கிற போது காக்கா கூப்பிட்டு இனத்தை கூப்பிடுது. முறுக்க திருடின்னு போன மரத்தில் தின்னும் போது ஏன் கூப்பிடல? என்னடா இது, நம்மளை வம்பல மாட்டிடுவான்னு சொல்லி முருகா என்னை காப்பாற்றுன. முருகன் என்னை காப்பாற்றிட்டான் சார். பீரியடு முடிஞ்சு பெல் அடிச்சிட்டான். முருகா உனக்கு நன்றின்னு நான் சொல்கிறதுக்குள்ளே அந்த பையன் சொல்கிறான், அடுத்த டீச்சர் வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும், அதுக்குள்ளே சொல்லுன்றான். ஏய், எவ்வளோ பெரிய கேள்வி கேட்டுக்கிறேன், இதுக்கு பதில் உடனே சொல்ல முடியுமாட்டா? நாளைக்கு சொல்கிறேன்டான்ட்டு போட்டேன். ராத்திரிலாம் தூக்கம் வரல சாமி. என் பொண்ணு 7வது கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் படிக்குது. ஏன்பா தூங்கலேன்னு இந்த மாதிரி ஒருத்தன் கேள்வி கேட்டாமா, நான் என்ன பதில் சொல்லதுனே நானே வம்பலம் மாட்டிக்கினேன்னு. அது ஒரு ஆன்சர் சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு போச்சு சார். இந்த காலத்தில் ஆம்பளை பிள்ளைய விட பொம்பளை பிள்ளைங்க ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. எல்லா இடங்களையும் நிறைய மார்க்கும் வாங்குது. நானே கேட்டேன் ஒரு பையனை, ஏண்டா 10 வருஷமாக அதுங்களே ஃபஸ்ட்டில் வருதுடா, 10வதுலேயும் 12லேன்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், 50 வருஷமாக அடங்கி கிடந்த ஒரு சமுதாயம் முன்னேறட்டோன்னு நாங்கள் தான் சார் விட்டு கொடுத்துங்கிறோம்.
அந்த மாதிரி சமாளிக்கிறதுல நம்மால் மாதிரி உலகத்தில் ஆள் கிடையாது. ஆமாம், அப்புறம் போக போக நான் பேசுகிறேன் அதை பற்றி. அந்த மாதிரி அவன் சமாளிப்பான்னு வச்சிங்களேன். அப்போ அந்த மாதிரி பையன் கேட்டாமான்னு என் பொண்ணு ஒரு ஆன்சர் சொல்லிவிட்டு அவள் ஸ்கூலுக்கு போயிட்டான். நான் தைரியமாக ஸ்கூலுக்கு வரேன் சார். நேற்று அந்த கேள்வி கேட்டான் பார்த்தீங்களா, அந்த பையன் காம்பவுண்டுக்கு வெளியில் நிற்கிறான் சார். என்னை பார்த்துட்டு சொல்கிறான், ஐயா வணக்கம், எங்கே லீவு போட்டுருங்களோன்னு பார்த்தேன் நான். இப்போ அவன் நேரம் அவன் கிங்கு. டேய் வரம் போடா பிள்ளைங்க தானே, ஜாலியாக இருக்கணும் சார். அவங்ககிட்ட நான் சண்டைக்காரனாவன், ஜாலியாக இருக்கணும். பசங்கிட்ட நீங்கள் ஜாலியாக இருந்து பாருங்கள், என்னமா பேசுவான் தெரியுமா. மிலிட்ரி மாதிரி இருக்கக்கூடாது சார். பிள்ளைங்களை கொண்டாடணும் சார், மிலிட்ரி மாதிரி இருக்கக்கூடாது. அன்றைக்கி ஒரு அப்பா போய் கேட்குறாரு, இன்றைக்கி என்னடான்னாரு, பிப்ரவரி 14, இன்றைக்கி என்ன சொல்லு, காதலர் தினம்பான்னா ஓங்கி விட்டார் செவிலில். கரண்ட்டு பில்லு கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட்ரா, போய் கட்டிட்டு வாடா முதல்லன்னார். ஏன்னா பிள்ளைகளை ஜாலியாக பழகி அவங்ககிட்ட நம்ம விசாரிக்கணும் சார். அப்போ நான் சொன்னேன், உள்ளே போனதும் அவங்க மற்ற பிள்ளைகிட்ட சொன்னேன், இந்த பாடுறா அவன் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, எல்லாரும் கை தட்டுங்கடான்னு. எல்லாரும் கை தட்டிட்டான் சார். நீங்கள் கூட ஒன்றே ஒன்று சொல்கிறீங்க. இப்போ இந்த மைக் செட்டுக்கார தம்பி அழகாக மைக் வைக்கிறார். நான் என்ன மைக் வச்சிட்டேன் அப்படின்னா, இதை இன்னும் எவ்வளோக்கு எடுக்க முடியுமோ அவ்வளோ பண்ணுவார் இல்லையா. தம்பி அருமையாக வச்சுருக்கிறேன்னு சொல்லிப்பார், நன்றி சார். அதை அப்படியே கை வைக்காமல் பாதுகாப்பார். சின்ன விஷயம் சார். நீங்கள் சர்வர்கிட்ட போய் கேளுங்க ஹோட்டலில், தம்பி என்னென்னங்கய்யா வச்சுருக்கீங்க, என்னென்னயா இருக்குன்னு கேட்டு பாருங்கள், அவன் மகிழ்ச்சியாக வருவான் சார். ஏய் என்னாகுது உனக்கா இது பார்த்துட்டுன்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுவடை பண்ண முடியும். அதனால் பாராட்டுங்க. பாராட்டின உடனே அந்த பையன் வெட்கப்பட்டான் சார். இவ்வளோ பெரிய ஆளை போய் நம்ம கேள்வி கேட்டது சரின்னு ஏற்றுக்கிட்டாருன்னு வெட்கப்பட்டான். அப்போ தான் நான் சொன்னேன், நான் வள்ளுவர் சொன்னதாக சொன்னதும் உண்மை, அவன் பார்த்ததாக சொன்னதும் உண்மை. ஒரு காக்கா அந்த முறுக்கை எடுத்து போச்சல்ல, தனியாக தானே சாப்பிட்டது, இனத்தை கூப்பிடல, அது உண்மை. ஒரு அம்மா சோறு வச்சா அதை காக்கா மொத்தத்தை இனத்தையும் கூப்பிட்டு சாப்பிட்டது, இதுவும் உண்மை. மனிதா, இந்த ரெண்டிலிருந்தும் நீ என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? நேர்மையாக வருகிற பொருளை உன் சொந்தங்களோடு பகிர்ந்து கொள், அதற்கு தண்டனை கிடையாது. தவறாக வருகிற பொருள் உன்னோடு போகட்டும், அந்த தண்டனை உன் சொந்தத்துக்கு வரக்கூடாதுன்னு அவன் பார்த்த காட்சி சொல்லுகிறான்னு அவன் உடனே எழுந்து துள்ளி கூச்சி சபாஷ்ன்னு எனக்கு பாராட்டுறான் சார். அவன் சொல்லி நான் சொல்லணும் சபாஷ்ன்னு, இப்போ நான் சொல்லி அவன் சொன்னான் சபாஷ்ன்னு, நான் அதோட மரியாதையாக வந்திருக்கலாம் இல்லை. நான் சும்மா இல்லாமல் இது கூட உன்ன மாதிரி 7ஆம் கிளாஸ் படிக்கிற என் மகள் தாண்டா சொல்லி கொடுத்தான்னு அதான பார்த்தேன். அதனால் வாழ்க்கையில் ரசனை சார், ரசனை. அந்த ரசனை தான் மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது. சாப்பாடு போட்டால் கூட கொஞ்சம் ரசித்து சாப்பிடணும், பேசுகிறதுல ரசனையாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தரை பாராட்டுங்க. இப்போ எல்லாமே உலகமே எதை பார்க்குது, மார்க்கு கட்டிங்கன்னு தான் அழறோம். என்னை பொறுத்தவரையில் ஒரு பையன் மார்க் வாங்கிறத விட மதிப்பு வாங்கிறதுல தான் அவன் பெருமையே இருக்குது. சந்தோஷமாக நல்ல பிள்ளைய பெற்றிருக்கிறோமா அப்படின்னு ஒரு அம்மாவையும் அப்பாவையும் ஒருத்தர் பார்த்து பாராட்டினா அதை விட பெருமை உலகத்திலே கிடையாது. 100க்கு 100 வாங்கிட்டு அது வேறு தப்பெல்லாம் பண்ணாக்கா என்ன பண்ணுவீங்க? அதனால் வாழ்க்கையில் கருவறையும் ஒரு பெண்ணை உருவாக்குறது, வகுப்பறையும் உருவாக்குகிறது. இந்த ரெண்டில் எதற்கு அதிகமான பொறுப்பும் சிறப்பும் இருக்குதுன்னு தான் இந்த கேள்வி. பொதுவாக தமிழ்நாட்டில் இந்த தலைப்பை முதலாக சென்னிமலையில் தான் நாங்கள் போடுறோம். வேறு எங்கேயும் நாங்கள் இந்த அலசி ஆராய்ஞ்சது கிடையாது. அதனால் வீடு சார்ந்த சூழ்நிலை, தாய்க்கும் தகப்பனுக்கும் இருக்கிற பொறுப்பு, உறவுகளுக்கு இருக்கிற பொறுப்பு, பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள், சக மாணவர்கள், நண்பர்கள், இது உருவாகிற சிறப்பு. ஏன்னா உறவுகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உறவுகளை தாண்டி நண்பர்கள் ஒரு பக்கம். உலகத்திலேயே உறவில்லாமல் கூட வாழ்ந்து விடலாம்,
நண்பர்கள் இல்லாமல் வாழவே முடியாது. இது ஏன் சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, இங்கே தெரியாது, நான் உலக நாடுகளில் போய் தங்கியிருக்கேன். அங்கே நண்பர்கள் மட்டும் இல்லைன்னா வாழவே முடியாது. அதனால் உறவுகள் ஒரு பக்கம், நண்பர்கள் ஒரு பக்கம், ஆசிரியர்கள் வழிகாட்டுகிற தெய்வங்கள் ஒரு பக்கம், இதெல்லாம் அலசி ஆராய்வதற்கு இந்த 4 பேர் ரொம்ப அருமையாக பேசக்கூடிய பேச்சாளர்கள். அவங்கள இன்னும் நிறையா பேச வைக்கிற பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. நல்ல செய்திகள் வந்தால் தயவுசெய்து நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் கை தட்டுங்க.